அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு 4 வகையான மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம். நோன்பு திறக்கும்போது இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் செஞ்சு குடிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் தான். செம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி செவ்வாழை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பழமாக எடுத்துக்கலாம். நாட்டு பழம் தவிர நீங்கள் எந்த பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மில்க் ஷேக்கு. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இந்த பழத்தை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாழைப்பழம், அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 10 பாதாம் 10 முந்திரியை வந்து 10 நிமிஷமாக சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியோடையே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ரொம்ப திக்கான தேங்காய் பால்லாம் எடுக்கல. நார்மலாக நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்க்கரையும் சேர்த்துடலாம். உங்கள் பழத்தோட இனிப்பு பொறுத்து சர்க்கரை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா ஹார்லிக்ஸ் தான் சேர்க்க போகிறோம். 5 ரூபா பாக்கெட்டில் பாதி சேர்த்தா போதும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா திக்காகவும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது. இது கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். மொத்தமாக 2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம பாலெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா திக்காகவே வந்திருக்கு. ஹார்லிக்ஸும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா திக்காகவே இருக்குது. நமக்கு நம்ம தேங்காய் பால் தண்ணியாக தான் எடுத்தோம். இருந்துமே நல்லாவே திக்காக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பாதாம் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது 3 ட்ராப் சேர்த்தா போதும். சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது. இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 ட்ராப் சேர்த்தா போதும். அதுக்கு மேலே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்துடலாம். போதும். இதுக்கப்புறம் 2 வாழைப்பழத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட சப்ஜா விதை இருக்குல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பாதாம் பிசினையும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் அதே மாதிரி சப்ஜா விதை எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தரது தான். நோன்பு வைக்கும் போது நமக்கு உடம்பு சூடாகும். இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு மில்க் ஷேக்லேயுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நமக்கு மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே தான். இல்லை உடனே நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஐஸ் க்யூப் சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு எம்மியான மில்க் ஷேக் பார்க்கலாம். ஈஸியாக இருக்கட்டும், நான் ட்ரை பண்ணலாம். நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் நோன்பு திறக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். நிறைய பேர் நோன்பு கஞ்சிலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குது. வாங்க எப்படி பண்ணி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க. வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி இப்போ நம்ம வறுக்க தான் போதும், ஆனால் பிரச்சனை இல்லைங்க. இதை நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்லா வாசனையும் வருது. இப்போது இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து இதில் வேக வைக்க போகிறோம். நம்ம 1/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்தோமா, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம செய்கிற கஸ்டர்டுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும். நான் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலில் 1/2 கப் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா வந்து பாதி வெந்திருக்கு, முழுசாக வேகல, பாதி வெந்திருக்கு. பாதி தான் வெந்திருக்கு பாருங்கள், பாதி தான் வந்திருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை தவிர மிச்சம் இருக்கும் இல்லையா பால், அதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/2 கப் பால் தனியாக எடுத்து வச்சோம்ல, அது இருக்கட்டும். மிச்ச பால் எல்லாத்தையும் நான் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டோம். இந்த பால்லே நமக்கு சேமியா வேகும். ஃபுல்லாக சேமியா வேகட்டும். அப்படி இந்த பால் நல்லா கொதிச்சு வந்துடும். இதே டைமில் பால் நல்லா சூடாயிரும். நமக்கு சேமியாவும் நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா பால் நல்லாவே சூடாயிருச்சு, சேமியாவும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இதுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும். இதுக்கு மேலே சர்க்கரை சேர்த்துக்கா ரொம்ப இனிப்பாயிரும். ஆனால் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையே போதும். சேமியா வந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இது இருக்கட்டும். இப்போ வாங்க அடுத்து என்ன பண்ணுவோன்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். வெள்ளை கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது வீட்டிலே செய்யலாங்க. அது எப்படி செய்யணும் நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பால், 1/2 கப் பால், அது இதில் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டாச்சு. கட்டிகள் எதுவுமே இல்லை. இது இருக்கட்டும். இப்போ போய் பாலை போய் பார்க்கலாம் வாங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கலந்து வச்சிருந்தாலே கஸ்டர்ட் பால் அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. கீழே போய் உட்காந்துறோன்னா நல்லா கலந்து விடுங்க. சீக்கிரமாக கெட்டி ஆகிட்டே வரும். அதனால் நீங்கள் கலந்து விட்டே இருக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியான மாதிரி தானே இருக்குது. கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் நல்லாவே திக்காயிரும் நமக்கு இது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை. இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஜில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் திக்கும் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜா விதை சேர்க்க போகிறோம். சப்ஜா விதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இதை நம்ம சேர்த்துடலாம். ஒரு லேயராக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது உடம்பு குளிர்ச்சி தான். ஆனால் நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் ரோஸ் மில்க் சிரப் இருக்குல்ல, அதை நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ரூஅப்ஸா தான் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சேமியா கஸ்டர்ட், அதை நம்ம சேர்த்துடலாம். 2 கரண்டி சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, மாதுளம்பழம், ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், கிவி இருந்தால் கிவி சேர்த்துக்கலாம், ஸ்ட்ராபெரி இருந்தால் ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட இதுதான் இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துருக்கேன். இது மேலே கொஞ்சமாக கஸ்டர்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மேலேயும் நம்ம வந்து ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம சேர்த்துக்கலாம் இதில். இது அப்படியே சாப்பிட்டாலும் ஓகே தான். இன்னும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் நோன்பு திறக்கும் போது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக எம்மியாக இருக்கும். இப்போ அடுத்த மில்க் ஷேக்கில் நம்ம ஜெல்லி சேர்த்துருக்கோம், இளநீர் சேர்த்துருக்கோம். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய எல்லா பொருட்களையும் சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். செம டேஸ்ட்டான ஒரு மில்க் ஷேக் தான். இதை வந்து நீங்கள் இஃப்தாருக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி தர மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க எடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த மில்க் ஷேக்கை. நான் ஒரு 10 கிராம் அளவுக்கு அகரகர் இருக்குல்லையே அதை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பவுடராக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 கிராம் அளவுக்கு இது எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும், அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது ஊறட்டும். இந்த ஊறிட்டுருக்க டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஜெல்லி வந்து இளநீரில் தான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி இளநீர் வாங்கி வச்சுருக்கேன். நமக்கு 2 கப் அளவுக்கு இளநீர் தேவை. அதை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். 400 ml நமக்கு தேவை.
மொத்தமாக நமக்கு 2 கப் அளவுக்கு இளநீர் தேவை. இது இருக்குது. இப்போ எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இளநீரை வந்து தேங்காய் அதாவது இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு க்ளீனாக ஜெல்லி கிடைக்கும். அதுக்காக தான். முதல் கப் சேர்த்துட்டோம். இப்போது 2வது கப் சேர்க்குறோம். சேர்த்தாச்சு. இப்போது இது இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சைனா கிராஸ், அதை வந்து அடுப்பு மேலே வச்சுட்டேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இது கரைஞ்சி வரணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம இளநீரை ஒரு பாத்திரம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தையும் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டேன். இப்போது இந்த இளநீரில் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். இந்த தண்ணி வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் வந்து இனிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் ஜெல்லி வந்து இனிப்பாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ இதில் நம்ம 2 ஏலக்காய் மட்டும் தட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி சர்க்கரையை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோட இனிப்பை பொறுத்து. தண்ணி வந்து இனிப்பாகவே இருக்குது நான் எடுத்துருக்கேன். அதனால் வந்து 1/4 கப் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை கரைஞ்சி வந்துருச்சு. பக்கத்து அடுப்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைனா கிராஸ் வச்சுருந்தோம்ல, அதுவும் இருக்குது. அது கரைஞ்சி வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது நல்லா கரைஞ்சி வரணும். இதில் ஒரு கொதி வரணும். சர்க்கரையும் கரைஞ்சி வந்துட்டே இருக்குது. சர்க்கரை கரையிற டைமில் நமக்கு வந்து சைனா கிராஸும் நல்லாவே கரைஞ்சிரும். கரைஞ்சிருச்சு. இதை அப்படி இந்த இளநீரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இப்போது சைனா கிராஸ் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் திக்காயிட்டு வரும். அப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கினா போதும். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கொதிச்சு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சில்வர் தட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு வடிகட்டி வடிச்சு நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். வடிகட்டி வச்சிடலாம். இப்படி வடித்து சேர்க்கறனால நமக்கு வந்து கிளியரான ஜெல்லி நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வடித்து சேர்க்குறோம். நம்ம ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இதிலே வடிஞ்சிரும். இப்போது நமக்கு ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இருக்கு இல்லையா, இது வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா செட் ஆகிட்டு வரட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஆறுனதுக்கப்புறம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கப் அளவுக்கு பால். இந்த பால் வந்து முதவே காய்ச்சி ஆற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 400 ml அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது 1 கப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இது வீட்டில் செஞ்சது தான். நம்ம சேனல்லே ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா கடையில் வாங்கினது கூட எடுத்துக்கலாம். இது சேர்க்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் வழுக்க இருக்கு இல்லையா, இளநீரில் கிடைக்கல, அது நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். சேர்த்துட்டோம். இதில் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண வழுக்க இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது இருக்கட்டும். நம்ம ஜெல்லி செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போய் பார்க்கலாம் வாங்க. அது நல்லாவே செட் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய பீஸ் வேண்டாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மில்க் ஷேக்கில் போடும்போது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய பீஸ் போடாமல் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸை தான் வச்சுருக்கேன். பெரிய பீஸ் தான் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செஞ்சு வச்சதால மில்க் ஷேக் அதில் நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துடலாம்.
இது ஜெல்லி மில்க் ஷேக் தான், அதனால் நமக்கு நிறையாவே ஜெல்லி இருக்கணும். இந்த ஜெல்லி வந்து உடம்புக்கு நல்லது தான், ஆனால் நீங்கள் தாராளமாகவே பசங்களுக்கு கொடுக்கலாம். அவள் தான் நமக்கு சூப்பரான நாம் இன்றைக்கி இப்போ செஞ்சுருக்க என்ன மில்க் ஷேக் அப்படின்னா ஜெல்லி டெண்டர் கோக்னட் மில்க் ஷேக் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு மில்க் ஷேக் தான். அடுத்து ஒரு ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு மில்க் ஷேக் பார்க்கலாம் வாங்க. இது ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே கிடையாது, நேச்சுரலான ஒரு கலர் தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் இது. இப்போ வாங்கலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பழத்துலேருந்து மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்ல பெரிய பழம் அப்படின்னு 2 எடுத்துருக்கேன். சின்ன பழமாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. சேர்த்துடலாம். ஜாரில் சேர்த்தாச்சு, எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு மாதுளம்பழம் ஜாஸ்தி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கலரும் வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போது இதில் 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து முதவே காய்ச்சி ஆற வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு. இதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், ஐஸ் க்யூப்போடு தான் சேர்த்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதில் தேன் கூட எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை எடுத்திங்கன்னா கலர் வந்து இந்த கலர் வராது. நீங்கள் தேன் எடுத்துக்கோங்க, சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா. இதுக்கப்புறம் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு கலர் வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக இதை வடிகட்டணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ அதை நம்ம வடிச்சிடலாம். மாதுளம்பழத்தோட கொட்டை இருக்கும், நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக அதோடலாம் நான் வடிகட்டி சேர்த்து தான் நல்லாயிருக்கும். வடிகட்டிடலாம். வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆப்பிள் தான் இது, நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம், நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இந்த ஃப்ரூட்ஸாக சேர்க்கணும் இல்லை, உங்களுக்கு வாழைப்பழம் பிடிச்சினா வாழைப்பழம் எடுத்துக்கலாம், எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழம் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பாதாம் பிசினை ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும், ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, எந்த ஒரு கலருமே நம்ம சேர்க்கல. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்கா பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.